ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பெற்ற சில மகான்கள் பார்த்துருவோம். முதல்ல ஹயக்ரீவர் அனுகிரகம் பெற்றவர் யார்னா யாக்ஞவல்கியர் என்ற ரிஷி. யாக்ஞவல்கியர் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் யார்னா வைசம்பாயனர் என்ற ரிஷியோட சிஷ்யர் யாக்ஞவல்கியர். இந்த வரலாறுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். நாம என்னைக்குமே ரெஃபரன்ஸ் இல்லாம உபன்யாசமே கிடையாது. ஸ்ரீ விஷ்ணு புராணம், அதுதான் புராண ரத்னம்னு கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல 3வது அம்சம் 5ஆம் அத்தியாயம் ரெஃபர் பண்ணிருக்கலாம். மகாபாரதத்துக்கு சொல்லியாச்சு சாந்தி பருவம், மோக்ஷ தர்மம், நாராயணீயம் 357ஆம் அத்தியாயம். விஷ்ணு புராணத்துல 3வது அம்சம் 5வது அத்தியாயம் இந்த சரித்திரம் வருது. வைசம்பாயனர்னு ஒரு முனிவர், அவருடைய சீடர் தான் யாக்ஞவல்கியர். அந்த சமயம் எல்லா ரிஷிகளும் ஒன்று கூடி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார்களாம். அந்த கூட்டத்துக்கு பல ரிஷிகளையும் வரவேற்றார்கள். ஆனா அவ என்ன ஒரு கம்பல்ஷன் போட்டானா, நாம என்ன பண்ணுவோம், உபன்யாசத்துக்கு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவோம். காத்தால வாணி மகால்ல 7 மணிக்கு இருக்கிறது வாருங்கள், அப்புறம் மாலை சைதாப்பேட்டையில் இருக்கிறது. இங்க உபன்யாசம் இருக்கிற வரைக்கும் சைதாப்பேட்டை 5 மணிக்கு, இந்த 3 நாள் உபன்யாசம் ஆனதுக்கு அப்புறம் சைதாப்பேட்டை சாயந்தரம் 7 மணிக்கு. நாம இப்படி கேன்வாஸ் தான் பண்ணுவோம். அந்த ரிஷிகள் என்ன பண்ணிட்டாலாம், இந்த கூட்டத்துக்கு எந்த ரிஷி எல்லாம் வரலையோ அவளுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும்ட்டாலும். ஐயோ, உபன்யாசம் கேட்கறதே கஷ்டப்பட்டு உட்காந்து கேட்கறோம், இதுல வந்து கேட்கலன்னா பிரம்மகத்தி தோஷம் வேற வரும்னா எப்படி? ரிஷிகள் சொல்லிடுறா, இது விஷ்ணு புராணத்தில் வரும் வரலாறு. நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், இதுக்கு எல்லா ரிஷிகளும் வரணும், ஒரு ரிஷி வராட்டாலும் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொல்லிடுறா. அதுக்காகவே எல்லா ரிஷியும் போயிட்டா. ஆனா இந்த வைசம்பாயன முனிவருக்கு மட்டும் உண்மையாவே ஆக்சுவலாவே வேற ஒரு பணி. அதனால வைசம்பாயனரால அந்த கூட்டத்துக்கு போக முடியல. உண்மையாவே ரிஷிகள் வாக்கு, அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து வைசம்பாயனருக்கு. இப்போ வைசம்பாயனர் பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கிட்டு இது போறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சார். தன்னுடைய எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு, நீங்க எனக்காக பிராயஷ்சித்தம் ஒரு யாகம் பண்ணுங்க, பண்ணி எனக்கு வந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி கொடுங்கன்னார். அப்போ வைசம்பாயனரின் முக்கிய சிஷ்யர் யாக்ஞவல்கியர் வந்து சொன்னாராம், சுவாமி நீங்க எதுக்கு எல்லா சிஷ்யாலையும் போட்டு கட்டப்படுத்தி எல்லாரையும் யாகம் பண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டு, வேண்டாம், நான் ஒருத்தன் பண்ண போறாதா, அந்த எல்லா யாகத்தையும் நான் பண்றேன். நான் ஒருத்தன் யாகம் பண்ணாலே என்னுடைய தவ வலிமைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரம்மகத்தையும் நீங்குன்னார். ஆனா நன்னா கவனிக்கணும், யாக்ஞவல்கியர் நல்லெண்ணத்துல தான் சொன்னார். எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும், நாம ஒருத்தரே ஆச்சாரியனுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணிடலாம், எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாங்கிற எண்ணத்துல சொன்னார். ஆனா சொல்றதை என்ன பண்ணிட்டார், அந்த டோன்னு ஒண்ணு இருக்கு, சொல்லும் போது கொஞ்சம் சப்மிசிவா பேசணும். இவர் என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் எல்லாரும் எதுக்கு பண்ணணும், நான் ஒத்த பண்ணா போறாதாங்கவும். வைசம்பாயனர் என்ன பண்ணிட்டார், உனக்கு அவ்வளவு அகங்காரமாடா, அவ்வளவு கர்வமாடா, என்னமோ மற்ற சிஷ்யன்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ மட்டும் பண்ணா போறோம்னு நினைச்சிட்டியான்னு கோச்சுட்டார் வைசம்பாயனர். ஏன்னா நம்ம என்ன வார்த்தை பேசுறோங்கிறத விட அதை எந்த டோன்ல பேசுறோங்கிறது முக்கியம். இது அடியன் வாழ்க்கையில கத்துண்ட பெரிய பாடம். எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அனாட்டமிக்குள்ள ஹிஸ்டாலஜின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த ஹிஸ்டாலஜி பாடம் பொதுவாக நாங்கள் படிக்கவே மாட்டோம். ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஒரே ஒரு 5 மார்க் கேள்வி மட்டும் அதுலேருந்து வரும், அதை பேசாமல் எழுதாமையே விட்டு போகலான்னு. எங்களுக்கான சாய்ஸ் கிடையாது. ஆனாலும் இந்த 5 மார்க்குக்காக ஒரு பெரிய மெஹர்பன் சிங்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பா. அந்த ஹிஸ்டாலஜிக்கு ஆத்தர் மெஹர்பன் சிங். அந்த மெஹர்பன் சிங் புக்கை உட்காந்து 200 பக்கத்தை படித்தா 5 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் வரும். அதனால் அதை நாங்கள் படிக்கவே மாட்டோம். இந்த ஹிஸ்டாலஜிலேருந்து ஒரு டெஸ்ட் வச்சுட்டா எங்களுக்கு. இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஒன்று ஹிஸ்டாலஜிலேருந்து வச்சுட்டா. நம்ம தான் ஹிஸ்டாலஜி படிக்கவே மாட்டோமே. அதனால அந்த டெஸ்ட் 10 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்க. நான் 2 மார்க் வாங்கினேன் 10க்கு. என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் எப்போதும் எங்கிட்ட தான் கற்றுப்பான். அதாவது என்ன ஒரு டெஸ்ட் எக்ஸாம் எதுனாலும் எங்கிட்ட வந்து, எப்பா எனக்கு புக்கை படித்தா புரியல, நீ சொல்கிறத கேட்டால் புரியுறதா, அப்போவே சொல்லுவான், நீ நல்லா உபன்யாசம் பண்ணுவிடா, நீ சொல்கிறத கேட்டால் புரியுறது, புக்கில் படித்தா புரிய மாட்டேங்கிறது, அதனால அது என்ன இருக்கோ நீ சொல்லும்பான். அதனால அடியன் அவனுக்கு அப்படியே அதை எடுத்து சொல்லுவேன், அதை சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருப்பான். அவன் எங்க படிச்சான்னு தெரியல, அந்த டெஸ்ட்ல 10க்கு 8 வாங்கிட்டான். நம்ம கிட்ட கேட்டு எழுதுறவன் 10க்கு 8, நாம 10க்கு 2. அவன்கிட்ட வேடிக்கையா சொன்னேன், ஏய் நீ எல்லாம் 8 மார்க் வாங்கிட்டடா, நான் 2 மார்க் தான். என்ன கவனிங்கோ, நீ எல்லாம் 8 மார்க் வாங்கியிருக்க, நான் 2 மார்க்குன்னு. அவன் எப்படி புரிஞ்சுட்டான், நீ எல்லாம் 8 மார்க் வாங்கியிருக்க, வித்தியாசம் இருக்கு. நீங்கெல்லாம் பெரிய ஆள் சார்னு சொன்னா அது கிண்டல், நீ எல்லாம் மார்க் வாங்கினியான்னா அது அவனை இன்சல்ட். அவன் கிண்டலா சொன்னதை இன்சல்ட்னு எடுத்துட்டு பாஞ்சிட்டான் மேல. அது எப்படா என்ன நீ எல்லாம்னு சொல்லலாம், நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும், நீ ஒழுங்கா படிக்காம 2 மார்க் வாங்கிட்டு என்ன வந்து நீ எல்லாம் வாங்கிட்ட நான் கேட்கறேன்னா. அப்போ சொல்ற வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. யாக்ஞவல்கியர் என்ன பண்ணிட்டார், இவாள்லாம் எதுக்கு பண்ணணும், நான் பண்ணா போறாதான்னார். வைசம்பாயனர் கோச்சுட்டார்.
இவ்வளவு ஆணவம் இருப்பவன் என் சிஷ்யனா இருக்க லாயக்கில்ல, வெளியில போ. ஆனா என் குருகுலத்தை விட்டு வெளியே போகும் முன் என்கிட்ட என்னென்ன வேதம் படிச்சியோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு போனார். என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போன்னு அர்த்தம். இவர் வார்த்தையை எப்படி விட்டார்னா வாந்தி எடுத்தார். யாக்ஞவல்கியர் என்ன பண்ணார், லிட்ரலாவே வாந்தியாக எடுத்தார். அவர் ரத்தத்தோடு கலந்து எல்லா வேதங்களும் அப்படியே துண்டு துண்டா வந்து விழுந்துருத்தான். இதுவரை கற்ற மொத்த வேதம் யஜுர்வேதம் கற்றிருக்கிறார். வைசம்பாயனர் யஜுர்வேதத்துக்குரியவர் ஆச்சாரியன். வைசம்பாயனர்கிட்ட கற்ற மொத்த யஜுர்வேதத்தையும் யாக்ஞவல்கியர் அப்படியே உமிழ்ந்தார். இவர் ரத்தத்தோடு சேர்த்து துண்டு 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 துண்டா வந்து பார்த்தா யஜுர்வேதம் மொத்தமும் கீழே கிடக்கு. யாக்ஞவல்கியர் குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ வைசம்பாயனர் பார்த்தார், அப்பா வேதம் இப்படி கிடக்க கூடாது, சிஷ்யாலே இதை எப்படியாவது எடுங்கோன்னார். அவ சொன்னார், ரத்தக்கரையோடு இருக்கே எப்படி தொடறதுன்னு பார்த்தா. ரிஷி வடிவத்தோடு ரத்தம் படிந்த ஒரு பொருளை தொட முடியுமா? ரத்தம் கக்கின துண்டாக அவர் வெளியில கக்கிட்டு போயிருக்கார். அதனால என்ன பண்ணாலாம், வைசம்பாயனருடைய சிஷ்யர்கள்லாம் தித்திரி பறவைகளாக மாறினார்களாம். தித்திரி பறவைகளாக மாறி கொத்தி 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 அந்த வேதத்தை எல்லாம் எடுத்துட்டாலாம். அதுதான் கிருஷ்ண யஜுர்வேதம். விஷ்ணு புராண ஸ்லோகம், யஜூங்ஷ்யத விசிருஷ்டானி யாக்ஞவல்கியேன வை த்விஜா ஜக்ருஹுஸ்தித்திரா பூத்வா தைத்திரியாஸ்து தே ததஹா. அதனாலதான் கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு தைத்திரியம்னு பேரு. அதை சொல்றவாளெல்லாம் தைத்திரியர்கள்னு சொல்லுவா. இன்னைக்கும் தைத்திரிய உபனிஷத், தைத்திரிய பிராமணம்ங்கிறா. ஏன்னா தித்திரி பறவை வடிவத்தில் வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்தை இவ கொத்தி எடுத்துன்னு போயிட்டா. இன்னைக்கும் தமிழகத்துல பெரும்பாலான யஜுர்வேதிகள் தைத்திரியர்கள் தான். தித்திரி பறவையா வந்துதான் இவ அதை கொத்தி எடுத்துன்னு போயிருக்கா. இப்ப யாக்ஞவல்கியர் இருந்த வேதத்தெல்லாம் வெளியில உமிழ்ந்துட்டார். புதுசா இப்ப தான் ஏதாவது வேதம் கற்கணும்னு நினைச்சார். அப்பதான் என்ன பண்ணார்னா, நம்ம ஹீரோ ஹயக்ரீவர் அங்கதான் வரார். யாக்ஞவல்கியர் என்ன பண்ணாரா, விஷ்ணு புராணம் சொல்கிறது, சூரியனுக்குள் அந்தர்யாமியா நாராயணன் இருக்கான். தேய சதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. சூரியனுக்குள் நாராயணன் இருக்கான். அந்த நாராயணனை குறித்து வழிபாடு செய்தாராம் யாக்ஞவல்கியர். வழிபாடு செய்து பெருமாள்கிட்ட கேட்டாராம், என்னுடைய குரு வைசம்பாயனர் அவர் கொடுத்த யஜுர்வேதம் அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு, போகட்டும். அந்த ஆச்சாரியனுக்கு தெரியாத வேற யஜுர்வேத பகுதி இருக்குமே. ஏன்னா வேதங்களை அனந்தாவை வேதாகாம்பா, வேதத்தை இவ்வளவு தானே நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ வைசம்பாயனருக்கு தெரியாமல் யஜுர்வேதத்தில் வேற என்ன பகுதி இருக்கோ அதை அடியனுக்கு உபதேசிக்கணும்னு பிரார்த்தித்தாராம். அப்ப என்னாச்சுன்னா, சூரியனுக்குள்ளேந்து ஒரு குதிரை வந்துதான். இது விஷ்ணு புராணத்துல இருக்கு. சூரியனுக்குள்ளேந்து ஒரு குதிரை வந்துதான். அந்த குதிரை கனைப்பொலி, ஹல 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 என்று ஒரு கனைப்பொலியை அந்த குதிரை எழுப்பியது. அந்த கனைப்பொலியை இவர் கேட்டவாறே அந்த கனைப்பொலியில் இருந்து வைசம்பாயனருக்கு தெரியாத பல யஜுர்வேதம், அந்த ஞானம் இவருக்குள் வந்தது. இத சுவாமி தேசிகனும் கொண்டாடுறார். ஸ்வத சித்தம் சுத்த ஸ்படிகமணி பூப்ருத் பிரதிபட்டம் சுதா சத்ரீச்சீபிகி துதிபிரவதாத திரிபுவனம் அனந்தைஸ்திரையந்தைஹி அனுவிகித ஹேஷா ஹலஹலம். ஹேஷானா குதிரையின் கனைப்பொலி, அனுவிகித ஹேஷா ஹலஹலம் ஹதாசேஷா வத்யம் ஹயவதனம் ஈடி மகிமகா. அப்படி ஹல 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 என்று ஹேஷா என்னும் கனைப்பொலி அதை குதிரை வடிவத்திலே சூரியனுக்குள்ளேந்து நாராயணன் ஹயக்ரீவனாக எழுப்பினான். அந்த ஒலி அப்படியே உள்வாங்கிக் கொண்டார் யாக்ஞவல்கியர். அவருக்குள் போன அந்த ஒலி அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு உருவானது. அதனாலதான் இன்னைக்கும் யஜுர்வேதத்துல கிருஷ்ண யஜுர்வேதம்னு ஒரு பகுதி, சுக்ல யஜுர்வேதம்னு ஒரு பகுதி. அதுல கிருஷ்ண யஜுர்வேதம் இவர் துப்பிட்டு போனது. சுக்ல யஜுர்வேதம் ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளே இருந்தபடி குதிரை வடிவத்தில் வந்து ஹயக்ரீவர் கொடுத்தது. அதனாலதான் சுக்ல யஜுர்வேத காராளெல்லாம் வாஜினர்கள்னு சொல்லுவாளாம். வாஜினா குதிரைன்னு அர்த்தம். வாஜி என்ற குதிரை உபதேசம் பண்ணதாலே இது விஷ்ணு புராண ஸ்லோகம். யஜூங்ஷியைர் அதீதானி தானி விப்ரைர் த்விஜோத்தமஹா வாஜினஸ்தே சமாக்கியாதாக சூரியோ அஸ்வஹா சோபவத்யதஹா. சூரியன்டேந்து அஸ்வம் வந்து சொன்ன அந்த பகுதி, அதை சொல்பவர்கள் வாஜினர்கள், வாஜினர்கள்னே அழைக்கப்படுகிறார்கள். நாம சொல்றது என்ன, சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்ததுதான் பிருகதாரண்யக உபனிஷத். அதை பத்தி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல அக்ஷராதிகரணத்துல கோட் பண்றார். அப்ப என்ன சொல்றார், வாஜசனேயினஹா கார்கி பிரஷ்னே சமாமனந்தின்னார். எம்பெருமானார் கூட சுக்ல யஜுர்வேத காரால வாஜசனேயினஹா குதிரையின் அருள் பெற்றவர்கள்ங்கிறார். அப்போ
யாக்ஞவல்கிய ரிஷிக்கு அனுகிரகம் பண்ணி வைசம்பாயனருக்கு தெரியாத பகுதியான சுக்ல யஜுர்வேதத்தை சூரியனுக்குள்ளே இருந்தபடி தன் கனைப்பொலியாலே சொன்னவர் இதே ஹயக்ரீவர். அப்ப யாக்ஞவல்கியர் என்ற பெரிய ரிஷி இன்றளவும் கொண்டாடப்படுறார். நம்ம எம்பெருமானார் சம்பிரதாயத்துல சரீர ஆத்மபாவம் ரொம்ப முக்கியம்போம். உலகம் எல்லாம் உயிர்கள் எல்லாம் பெருமாளுக்கு சரீரம், பெருமாள் உள்ள உயிருங்கிறோம். அதை சொன்னவரே யாக்ஞவல்கியர் தான். பிருகதாரண்யக உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணத்துல இவர் தான் எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய ஆபஸ் சரீரம், எஸ்ய தமசரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம்னு எம்பெருமானார் சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடியான ஷரீர ஆத்மபாவம், உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன், அதை உபனிஷத்துல சொன்னவரே யாக்ஞவல்கியர். அந்த யாக்ஞவல்கியரை உருவாக்கியவர் ஹயக்ரீவர்னா ஹயக்ரீவருடைய அனுகிரகம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. இதுவரை அவர் பெருமையை பார்த்தோம். இப்போ அவர் பக்தருக்கே இவ்வளவு பெருமைனா ஹயக்ரீவர் எப்படி? ஏன்னா சில பேர் என்ன சொல்றா, பெரிய பணக்காரர்னா அவர் பெருமையை சொல்லக்கூடாது சார், அவர் வீட்டில் வெளியில உள்ள வாட்ச்மேனே கோட் சூட் போட்டிருப்பார்னா அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்கிறா. அப்போ ஹயக்ரீவருடைய கனைப்பொலியை ஒரு முறை கேட்டவரே இப்படிப்பட்ட ரிஷி யாரார்னா ஹயக்ரீவர் எவ்வளவு கிரேட்னு பார்த்துக்கோங்க. முதல் உதாரணம் யார் சொன்னோம்? யாக்ஞவல்கியர். இரண்டாவது உதாரணம் யாரு? திருமங்கையாழ்வார். புதுசா அடிச்சு விடுற திருமங்கை. என் மனைவியிட்ட கூட பேசிட்டு இருந்தேன், திருமங்கையாழ்வாருக்கு ஹயக்ரீவர் அனுகிரகம். என் மனைவி கேட்டேன், ஏன்னா நீங்க உபன்யாசம்னா ரொம்ப டூ மச்சா சொல்றேளே, திருமங்கையாழ்வாருக்கும் ஹயக்ரீவருக்கும் என்ன சம்பந்தம்? ஹயக்ரீவர் அருளால் தான் திருமங்கையாழ்வார் 4 கவி பெருமாள்னு போற்றப்பட்டார். வேற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத வாக்குவன்மை திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டு. வேற எந்த ஆழ்வாருக்கும் இந்த பட்டம் கிடையாது. 4 கவி பெருமாள் என்ற பட்டம். அதை திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடி சீர்காழியில திருமங்கை ஆழ்வாரை பாராட்டி ஒரு பாட்டு பாடி, தனிப்பாடல் திரட்டுல அந்த பாட்டு இருக்கு. சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சொல்றாராம், நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? கடியுண்ட நெடுவாளை கராவில் தப்ப கயத்துக்குள் அடங்காமல் விசும்பில் பாய அடியுண்ட தெங்கின் பழத்தால் காயம் அலையுண்டு குலை சிதறும் ஆலிநாடா படியுண்ட பெருமானை பறித்து பாடி பதம் பெற்ற பெருமாளே கவியன் பெற்ற குடி ஒன்று நின் பவனிக்கு எதிரே சென்று விட்டாள் உயிரொன்று கொண்டு வந்தாளே. திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சம்பந்தர் சொல்றார், நீங்க எப்பேற்பட்ட கவி, ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த கொள்ளையடிக்கிற வேலையை மட்டும் நீங்க இன்னும் நிறுத்தலைன்னார். கொள்ளையடிக்கிறது நிறுத்தலையா? ஆமா, முன்னாடி பணம் காசு பொன் நகை இதெல்லாம் வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சேள், இப்ப பாசுரம் பாடி எங்க உள்ளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கேள்னாராம். அப்படி பாடி 4 கவி பெருமாள்ங்கிறார். அது என்ன 4 கவினா, ஆஷு கவி விரைந்து கவி பாடுவார், விஸ்தார கவி பெருசா விரிவாக கவி பாடுவார், மதுர கவி இனிமையாக கவி பாடுவார், சித்திர கவின்னு தேர் போன்ற வடிவம் மடல் இப்படி எல்லாம் கவி பாடுவார். ஆஷு கவி, விஸ்தார கவி, மதுர கவி, சித்திர கவி 4 கவி பெருமாள். அந்த திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் அந்த பட்டம் பெற்றார். ஏன்னா அவர் மட்டும்தான் ஹயக்ரீவரை பாடினவர். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில 2 இடத்துல ஹயக்ரீவரை பாடினார். ஒன்னு 5ஆம் பத்துல வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு அருளி முன் பரிமுகமாய், ஹயக்ரீவருக்கு தமிழாக்கம் பரிமுகன் கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார். ஹயக்ரீவருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து பாடினவர். பரிமுகமாய் இசையில் வேத நூல் என்று இவை பயந்தவனே. வேத நூலை மீட்டு கொடுத்த ஹயக்ரீவர்னு ஹயக்ரீவரை கொண்டாடின ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அதே போல தேரெழுந்தூர் ஆமருவியப்பனை பாடும்போதும் முன்னி உலகேழும் இருள்மண்டி உண்ண முனிவருடன் தானவர்கள் திசைப்ப வந்து பன்னு கலை 4 வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியவம் பரமன் காண்மின் என்று 2 பாசுரங்கள்ல ஹயக்ரீவரை பாடின ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் அருளால் தான் 4 கவி பெருமாள். 2 உதாரணாச்சா? 3வது உதாரணம் ஆளவந்தார். சுவாமி ஆளவந்தார் அவர் ராமானுஜருக்கே பரமாச்சாரியர். அவருக்கு சிஷ்யராகும் பாக்கியம் தனக்கு கிடைக்கலையேன்னு எம்பெருமானார் ராமானுஜரே வருத்தப்பட்டார். அந்த ஆளவந்தாரும் ஹயக்ரீவரை வணங்கி இருக்கிறார். எங்க வணங்கினார்? ஆளவந்தார் பெருமாளை குறித்து ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு துதி பண்ணார். அதுல முதல்ல எடுத்த எடுப்புலயே அவர் சொன்ன முதல் பெருமாள் ஹயக்ரீவர் தான். ஏன்னா ஸ்தோத்திர ரத்னத்துல முதல் ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும், நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. முழுக்க நாத முனிகளை சொல்லிட்டார், பெருமாளையே சொல்லல. 2வது ஸ்லோகத்துல தான் பெருமாளையே சொல்ல போறார். அதுவும் நாத முனிகளுக்கு தான். பெருமாள் பேரை சொல்றார். என்ன ஸ்லோகம்? தஸ்மை நமோ மதுஜித் அங்கிரி சரோஜ. மதுஜித்னார் பெருமாளை.
மதுஜித் யாரு? ஹயக்ரீவர். மதுஜித்னா மதுவை வென்றவர். இவ்வளவு நேரம் கதை கேட்டோமே, மது கைட்டபன தொடையில வச்சு அடிச்சு அவன் கொழுப்ப பூமியில தடவினவர் ஹயக்ரீவர். முதல்ல ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லும் போது மதுஜித் என்று ஹயக்ரீவரிடம் தான் ஸ்தோத்திர ரத்னத்தையே தொடங்கினார் சுவாமி ஆள வந்தார். அதனாலதான் அவருக்கு இல்லாத வாக்குவன்மையா சித்தித்திரயம் போல ஒரு கிரந்தம் பண்றார்னா பரிமுகன் ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த தன்மை வராது. அதனால ஆள வந்தாரும் முதலில் மங்களாசாசனம் பண்ண அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம். மதுஜித்னு 2வது ஸ்லோகத்துல பாடினார். அது மட்டுமா, 4வது நபர். அப்ப யாக்ஞவல்கியர், திருமங்கை ஆழ்வார், ஆள வந்தார். 4வது எம்பெருமானார் ராமானுஜர். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அருளினார்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். வியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் ஷாரீரக மீமாம்சா பாஷ்யம்னு அருளினார். அந்த ஷாரீரக மீமாம்சா பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எடுத்துக்கொண்டு காஷ்மீருக்கு செல்கிறார் ராமானுஜர். காஷ்மீர்ல சாரதா பீட்டத்துல சரஸ்வதி தேவி ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தை வாங்கி பார்த்தா, அதை சேவிச்சா. ஏன்னா அதுல முக்கியமான விஷயம், அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது ஒருத்தர் சொன்னார் படிச்சா புரியலையேன்னார். ஸ்ரீபாஷ்யம் படிச்சா புரியாது, சேவிச்சாதான் புரியும். ஸ்ரீபாஷ்யத்தை வாங்கி சரஸ்வதி தேவி எப்படி சேவிக்கிறா, தலைமையில வச்சுட்டாலும் இது ஸ்ரீபாஷ்யம்னா, அதுவரை பிரம்மசூத்திர பாஷ்யம்னு தான் பேரு, சரஸ்வதி தலையில வச்சுட்டா இது ஸ்ரீபாஷ்யம்னா ஏன்னு கேட்டார் ராமானுஜர். சரஸ்வதி சொன்னாலாம், எங்க ஆச்சாரியன் ஹயக்ரீவரே இதுல தெரியறாருன்னா. ஏன்னா சரஸ்வதிக்கு ஆச்சாரியன் ஹயக்ரீவர். இத சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சாதிச்சிருக்கார். தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி தேவி சரோஜாசன தர்மபத்னி. சரோஜாசன தர்மபத்னினா பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி. தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகினா தட்சிணாமூர்த்தி. வியாசாதயோபி வியபதேசிய வாச்சகா. வியாசர் உள்ளிட்ட ரிஷிகள் இவ எல்லாருக்கும் எங்கேருந்து வாக்குவன்மை வந்ததுன்னா ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி. எல்லாரும் ஹயக்ரீவரின் சக்தியின் ஒரு துளி பெற்றவர்கள். அதனாலதான் இந்த வாக்குவன்மை அவளுக்கெல்லாம் வந்திருக்கு. ஆகையினால சரஸ்வதி தேவி பார்த்தா ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரளித்தாள். ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற திருநாமத்தை சமர்ப்பித்தாள். சமர்ப்பிச்சுட்டு எங்க ஆச்சாரியன் ஹயக்ரீவரே இதுல இருக்காருன்னு சொல்லி ஹயக்ரீவருடைய விக்கிரகத்தை ராமானுஜருக்கு சரஸ்வதி கொடுத்தாள். குரு பரம்பரையில இருக்கு. ஹயக்ரீவரின் விக்கிரகத்தை ராமானுஜருக்கு சரஸ்வதி கொடுத்தாள். ராமானுஜரும் அந்த ஹயக்ரீவரை ஆராதித்தார்னா அப்போ ஹயக்ரீவர் அனுகிரகம் தான் ராமானுஜர் அருளிய அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிற கிரந்தம். மொத்தமாவே அது ஹயக்ரீவருடைய அனுகிரகத்தின் வடிவமா இருக்கு. அப்ப 4வது நபர் ராமானுஜர். யாக்ஞவல்கியர், திருமங்கையாழ்வார், ஆளவந்தார், ராமானுஜர். அடுத்து 5வது எங்களாழ்வான். ராமானுஜருடைய சிஷ்யர் இவர் எங்களாழ்வான். அவரை சொல்லுவா தினவடங்க சொல்வான் திருவள்ளரை சோழியன். அவரை போல ஸ்ரீபாஷ்யம் யாராலையும் விளக்க முடியாதும்பா எங்களாழ்வானை போல. எங்களாழ்வான் என்ன பண்ணார், ராமானுஜருடைய நியமனப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு கமெண்ட்ரி எழுதினார். எந்த விஷ்ணு புராணம் ஹயக்ரீவர் சுக்ல யஜுர்வேதம் உபதேசித்த வரலாற்றை சொல்கிறதோ அந்த விஷ்ணு புராணத்துக்கு கமெண்ட்ரி எழுதினவர் யாருன்னா எங்களாழ்வான், ராமானுஜருடைய சிஷ்யர். ஆனா அவர் எவ்வளவு சிறப்பா கமெண்ட்ரி எழுதினார்னா, விஷ்ணு புராணம் 6000 படி கிரந்தம். ஒரு படினா 32 எழுத்து. விஷ்ணு புராணம் 6000 படி கிரந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6000 × 32 எழுத்து விஷ்ணு புராணத்துல இருக்கு. அப்ப அது கமெண்ட்ரியில எவ்வளவு படி இருக்கணும்? கேள்வி புரியுறதா? அந்த புக்கே ஒரு 6000 படி. புக்கே 6000 படினா கமெண்ட்ரி எவ்வளவு படி இருக்கணும்? விளக்க உரை 6000 × 32 எழுத்து உள்ள ஒரு புஸ்தகம். அதுக்கு விளக்க உரை எழுதுறார். விளக்க உரையில டேஷ் × 32 எழுத்து எவ்வளவு? ஏதாவது ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். 60000, 30000, 4000 படி கமெண்ட்ரி பண்ணார். அதாவது மெயின் டெக்ஸ்ட விட கமெண்ட்ரி ஷார்ட்டா இருக்கும். இன்னைக்கும் விஷ்ணு சித்தியம்னு அந்த வியாக்கியானத்துக்கு பேர் அந்த கமெண்ட்ரி பப்ளிஷ் பண்ணியிருக்கா நிறையா. அது பார்த்தேன்னா ஒரே பேஜ்ல 3/4 ஸ்லோகங்கள் போட்டிருப்பா. கீழே 1/4 பாகத்திலே கமெண்ட்ரி போட்டு முடிச்சிருவா. அந்த மாதிரி கமெண்ட்ரி பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு பாருங்க ஹயக்ரீவ சரித்திரம்னு ஆரம்பிச்சு 1.25 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன். ஆனா அவ்வளவு கிறிஸ்பா ஒரு கமெண்ட்ரி எங்களாழ்வான் பண்ணார். அந்த ஒரு கமெண்ட்ரி விஷ்ணு சித்தியத்தை கொண்டாடாதவாளே கிடையாது. இன்னைக்கும் விஷ்ணு புராணம் புரியணும்னா எங்களாழ்வானுடைய விஷ்ணு சித்தியம் கமெண்ட்ரி இல்லாம விஷ்ணு புராணம் புரியாது. அந்த கமெண்ட்ரி எங்களாழ்வான் எழுதினதுக்கு யார் காரணம்னா, அந்த விஷ்ணு சித்தியத்துல முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் போட்டார் எங்களாழ்வான்.
என்ன மங்கள ஸ்லோகம்னா, விதேஷ்ட விதுஷாம் இஷ்ட தாயினே தார்க்ஷ்ய யாயினே நமஸ்துரக துண்டாய சுவாத்மனே ஜெகதாத்மனே ஹயக்ரீவரை வணங்கி ஆரம்பித்தார் எங்களாழ்வான். அவருடைய கமெண்ட்ரியில முதல் ஸ்லோகம் விதேஷ்ட விதுஷாம், விதி என்ற பிரம்மாவுக்கும் ஞானிகளுக்கும் இஷ்டதாயினே, அவளுக்கு இஷ்டமான ஞானத்தை கொடுப்பவனே, தார்க்ஷ்ய யாயினே கருட வாகனத்தில் வரும் ஹயக்ரீவனே, நமஸ்துரக துண்டாய, துரகம்னா குதிரை, துரங்கம் துரகம்னா குதிரை, துரக துண்டாய குதிரை முகம் படைத்தவனே உனக்கு நமஸ்காரம், சுவாத்மனே ஜெகதாத்மனேன்னு ஹயக்ரீவரை வணங்கினார். 6000 படி கிரந்தத்துக்கு 4000 படி வியாக்கியானம் பண்ணார் எங்கள் ஆழ்வான்னா. ஹயக்ரீவர் அனுகிரகம் நம்பர் 5. நம்பர் 6 பூர்த்தி பண்ண போறோம். 6 அடிச்சு பூர்த்தி பண்ணணும். ஹயக்ரீவருடைய அனுகிரகத்தை ரொம்ப பரிபூர்ணமா பெற்றவர் நம்ம பூர்வாச்சாரியர்கள் யாருன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் தான். ஏன்னா அவருக்குத்தான் அவர் 5 வயசுல பால தேசிகனா இருக்கும்போது காஞ்சிபுரத்துல நடாதூர் அம்மாள் அவரை கட்டாட்சித்தார். ஆகா இவ்வளவு ஞானத்தோடு இருக்காரு, அவரை மடியில உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ் திரைவித்ய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம்னு நடாதூர் அம்மாள் தேசிகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ நடாதூர் அம்மாளுக்கு கிட்டத்தட்ட 108 வயசு, தேசிகனுக்கு 5 வயசு. அதனால நடாதூர் அம்மாள் தம் சிஷ்யரான அப்புள்ளாரை அழைத்தார். இவனுக்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த கருட மந்திரத்தை நீ இவனுக்கு சொல்லிக் கொடுன்னார். அப்புள்ளார் தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசித்தார். அந்த கருட மந்திர உபதேசம் வாங்கின தேசிகன் அவர் திருவகீந்திரபுரத்தில் உள்ள ஔஷதகிரிக்கு போனார். ஔஷதகிரியிலே அமர்ந்து கருட மந்திரத்தை ஜபித்தார். கருடன் தேசிகனுக்கு காட்சியளித்தார். காட்சியளித்து எல்லா அனுகிரகமும் பண்ணார். அதுக்கு மேல கருடன் சொன்னார், இவ்வளவு வாக்குவன்மை உனக்கு இருக்கு, உனக்கு ஹயக்ரீவனுடைய அருள் இருந்தாலும் நன்னா இருக்கும்னு ஹயக்ரீவ மந்திரத்தை தேசிகனுக்கு கருடன் உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை ஔஷதகிரி மலையில் அமர்ந்து தேசிகன் ஜபம் பண்ண இந்த ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவரா இன்றும் ஔஷதகிரியில அந்த திருவகீந்திரபுரத்துல நாம சேவிக்கிறோமே, அந்த ஹயக்ரீவரா தேசிகனுக்கு பிரத்யக்ஷமாகி தன்னுடைய லாலாமிருதம் திருவாய் அமுதத்தை சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவர் வழங்கினார். அதன் விளைவுதான் கவி தார்க்கிக சிம்மம்னு ஆனார். அவரே சாதிக்கிறார், வெள்ளை பரிமுகர் தேசிகராய் வந்து, அதாவது வெள்ளை பரிமுகனான ஹயக்ரீவனே எனக்கு ஆச்சாரியனா வந்து என் உள்ளத்திலே ஓலையிட்டான்கிறார். அதுபோல அதிகரண சாராவளியில சொல்லும் போது இந்த கருத்தெல்லாம் நானா சொல்றேன்னு நினைக்காதீங்கோ, எல்லாம் யதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட தார்க்ஷேகா தத்வக்தா வாஜிவக்திர சகமம குருபிகி வாதிகம்சாம்பு வாகிகி. அப்போ அந்த ஹயக்ரீவன் தான் ஆச்சாரிய வடிவத்திலிருந்து இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான். அதனால அந்த ஹயக்ரீவருடைய அனுகிரகம் லாலாமிருதம் பெற்று கவி தார்க்கிக சிம்மம், கவி பாடுவதிலும் சரி, தர்க்கம் லாஜிக்கலா வாதம் பண்றதும் சரி. ஏன்னா இமேஜினேட்டிவா கவி பாடுறவாளுக்கு லாஜிக்கலா தர்க்கம் பண்ண வராது, லாஜிக்கலா தர்க்கம் பண்றவாளுக்கு இமேஜினேட்டிவா கவி பாட வராது. ஆனா ரெண்டுலையும் சிம்மமா கவி தார்க்கிக சிம்மமாக விளக்கினார்னா ஹயக்ரீவருடைய அனுகிரகம். அதனாலதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல தேசிகனே சாதிக்கிறார். நிறைய பேர் சொல்றா நமக்கு சிலதெல்லாம் தலையெழுத்து, அப்படித்தான் தலையெழுத்துன்னு வந்துட்டா யார் மாற்ற முடியுங்கிறா, ஹயக்ரீவர் மாற்ற முடியும். விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம் சுரேந்திர சூடாபத லாலிதானாம் துவதங்கிரி ராஜீவ ரஜக்கணானாம் பூயான் பிரசாதோ மயினாத்த பூயகான்னார். விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணாம், நம்ம எல்லாம் சொல்றோம் தலையில ஒரு லிபி தலையெழுத்துன்னு பிரம்மா எழுதிட்டார் அவ்வளவுதாங்கிறோம். ஹயக்ரீவருடைய திருவடிவாரத்தில் உள்ள தூளி நம்ம தலையில பட்டா போதும். ஷட்டாரி சாதிக்கிறா இல்லையா, ஷட்டாரி சாதிக்கும் போது ஹயக்ரீவருடைய திருவடி துகள் ஷட்டாரியில இருக்கு. ஷட்டாரிங்கிறது அவருடைய பாதுகை. நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகையா இருக்கார். அந்த ஷட்டாரிய சாதிக்கும் போது விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமாணம், ஹயக்ரீவர் திருவடி துகள் எப்ப நம்ம தலையில பட்டுதோ அந்த நிமிஷம் அவர் சரித்திரம் கேட்டோம்னா நம்ம தலையெழுத்தே நல்ல விதமா மாறிடுத்துன்னு அர்த்தங்கிறார். அந்த மாதிரி கவிதார்க்கிக சிம்மத்தை உருவாக்கியவர் யார்னா அதே ஹயக்ரீவர். எல்லாத்துக்கும் மேல எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி, அவர் இவ்வளோ கவிதைகள் சான்ஸ்கிரிட்ல 20,000 ஸ்லோகங்களுக்கு மேல பாடினார். ஆசுகவி சார்வபௌமர்னு பட்டம் பெற்றார். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நேர ஹயக்ரீவரை அனுபவித்தவர். எப்படி நாராயண பட்டத்ரி நாராயணியத்துல குருவாயூரப்பனை அக்ரே பஷ்யாமின்னு பாடினார், என் கண்ணெதிரே குருவாயூரப்பனுடைய விஸ்வரூபத்தை சேவிக்கிறேன்னு. அதே போல எங்க பிராச்சாரியன் ஹயக்ரீவனை சேவிச்சு பாடியிருக்கார், அதே அக்ரே பஷ்யாமி. ஹயக்ரீவருக்கு ஒரு அக்ரே பஷ்யாமி 10 ஸ்லோகம். அதே ஸ்ரக்தரா மீட்டர்ல பட்டத்ரிகள் குருவாயூரப்பனுக்கு எந்த அக்ரே பஷ்யாமி பாடினாரோ
அதே அக்ரே பஷ்யாமி ஹயக்ரீவருக்கு. அக்ரே பஷ்யாமி தேஜஹா கிமபி ஹயமுகம் வர்தகம் வாரிராசேஹே வித்யா ரூபஸ்ய ஹிருத்யம் விஷத சசிநிபம் பத்மஜாதாபிநந்தியம் சங்கம் சக்கரம் ச புஸ்தம் விவருத்தி ரதிமதீம் ஞானமுத்ராம் ச லக்ஷ்மீம் பிப்ரத் விப்ராஜமானம் ஸ்ருதிததி மகிதம் லோச்சனானேக திருஷ்யம்னு அக்ரே பஷ்யாமின்னு ஹயக்ரீவரை பாடி அதனால் வாக்குவன்மை பெற்றவர் எங்க பிராச்சாரியன். நாமளும் ஹயக்ரீவர் அனுகிரகம் பெற்ற என்ன வழின்னு கேட்கிறீங்களா? டெய்லி சந்தியாவந்தனம் பண்றதுதான் வழி. டெய்லி சந்தியாவந்தனத்துல நாம ஒத்தொத்தரும் ஹயக்ரீவரை தியானிக்கிறோம். அப்படியா? சந்தியாவந்தனத்துல நாம மைண்டே யூகேக்கோ யூஎஸ்கோ போயிருக்கு, சந்தியாவந்தனம்னு ஒண்ணு பண்றோம். புனఃப்ரோக்ஷணம் அல்லது புனர்மார்ஜனம்னு ஒண்ணு பண்ணுவோம் தீர்த்தம் தெளிக்கும் போது. அப்போ சுரபிமத்தின்னு ஒரு மந்திரம் சொல்றோம். அந்த சுரபிமத்தி மந்திரம் ததிக்ராவணோ அகாரிஷம்னு ஆரம்பிக்கும். அதுல அடுத்து 3 வாக்கியம் வருது. ஜிஷ்ணோஹோ அஸ்வஸ்ய வாஜினஹா. இதுக்கு குரத்தாழ்வானுடைய கொள்ளுப்பேரன் சுத பிரகாசிகாச்சார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அஸ்வஸ்ய வாஜினஹா, குதிரை முகம் படுத்த ஹயக்ரீவனை தியானிப்போம். அவன் எப்படிப்பட்டவன்? ஜிஷ்ணோஹோ, எப்போதும் நமக்கு வெற்றியை தருவான். சுரபினோ முகாகரத்து, நம்முடைய வாய் எப்போதும் மணக்கும்படி பண்ணுவாராம் ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் பரிமுகன்னு சொல்லிண்டா வாய் மணந்து கொண்டே இருக்குமா. அதனால வாய்க்கு நறுமணத்தை தருகிறார். பிரண ஆயுஷி தாரிஷத்து, அவர் நமக்கு நீண்ட ஆயுளை தருகிறார். ஜிஷ்ணோர் அஸ்வஸ்ய வாஜினஹா சுரபினோ முகாகரத்து பிரண ஆயுங்ஷி தாரிஷத்து என்று ஹயக்ரீவர் நமக்கு வெற்றியை தருகிறார், முகத்துக்கு நறுமணம் தருகிறார், நீண்ட ஆயுளை தருகிறார்னு சந்தியாவந்தனத்தில் அவர் பேரை சொல்லித்தான் தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி அந்த காயத்ரி ஆவாகனம் பண்றோம். அப்போ ஒரு நியாசம் பண்ணுவோம். பூராதி சப்த வியாகிருதீனாம், 7 ரிஷி அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரசா ரிஷயா. அதுக்கப்புறம் 7 சந்தஸ் காயத்ரி உஷ்ணிக் அனுட்டுப் பிருகதி பங்கி திருட்டுப் ஜெகத்யகா சந்தாகும்சி. அப்புறம் 7 தேவதை யாரு? அக்னி, வாயு, அர்க்க, வாகீஷ, வருண, இந்திர, விஸ்வே தேவாகா தேவதாகா. வாகீஷன்கிறது ஹயக்ரீவர். அதுல 4வது தேவதையாக டெய்லி நவநீத சேஷன் பண்ணுவார். அப்படித்தானே சொல்றேன். அர்க்க வாகீஷ வருண இந்திர. அந்த வாகீசன் என்று அந்த ஹயக்ரீவனை தான் தியானம் பண்ணிட்டு டெய்லி காயத்ரி ஜபம் பண்றோம். அப்போ தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் ஹயக்ரீவர் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னு சொல்லி, அப்படி இன்றளவும் கூட இருந்து அனுகிரகம் பண்ணி யாக்ஞவல்கியர் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன, ஆழவந்தார் என்ன, ராமானுஜர் என்ன, எங்களாழ்வான் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, எங்க பிராச்சாரியன் என்ன, இது போல பல மகான்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் நமக்கும் அதே ஞானத்தை அள்ளி வழங்க வேண்டும். இதில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும், குறிப்பா குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் பெருக வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு சரியாக நேரத்துக்கு ஹயக்ரீவருக்கு பல்லாண்டு பாடி பூர்த்தி செய்கிறேன். ஹேஷாமிஷ மகாகோஷ வேதசாஸ்திர விகாரிணே ஓஷதீஷாதிவாசாய ஹயக்ரீவாய மங்கலம் அஸ்மதாச்சாரிய பரியந்த குருணாம் வதனே ஸ்திதே வேதர்மார்காபிகோத்ரேஸ்து ஹயக்ரீவாய மங்கலம். நன்றி, வணக்கம். அதெல்லாம் கண்ணில் ஜலம் வர வச்சுட்டார். அப்படி ஒரு ஹயக்ரீ பாவத்தை இந்த இடத்துல நமக்கு சேவை சாதித்த சுவாமிக்கு மனப்பூர்வமான நன்றியையும், நாளைக்கு இந்த கல்யாண உற்சவத்தில் இன்னைக்கு வந்த அனைவரும் பெருமாள் அனுகிரகத்தில் அங்கே வாணி மஹாலில் சுவாமியோட அங்கே காலசேவத்தில் பங்கு பெற்றுட்டு அப்படியே எல்லாரும் இங்கே வந்துடணும். ஏன்னா கேன்வாஸ் பண்ணுறதுங்கிறது சுவாமிகிட்டேருந்து நாங்களும் எடுத்துக்கணுமோ இல்லையோ. அவர் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவரை தொடர்ந்து அவரோட வார்த்தைகளை நாமளும் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவர் அங்கே முடித்த உடனே எல்லா அட்டண்டன்ஸும் நாளைக்கும் இங்கே சேர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா முக்கியமான விஷயம் நாளைக்கு சுவாமிகிட்ட சாதிச்சிருந்தோம். நாளைக்கு என்ன பெருமாளுக்கு இங்கே திருக்கல்யாண உற்சவம்னா, பெருமாள் வரதராஜ பெருமாள் வரந்ததாதி வரதகான்னு சாதிச்சிருக்கா. கையில் அபயஹஸ்தத்தையும் வரதஹஸ்தத்தையும் வச்சுட்டு பெருமாள் வரம் தரத்துக்காக நமக்காக காத்துட்டுருக்க. நீ எப்போ உள்ள வருவ, நீ வந்துட்டேன்னா நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். மாமேகம் சரணம் பிரச்ச, நீ வந்துட்டேன்னா எல்லா வரத்தையும் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே உனக்கு தந்துடுறேங்கிற வரதனை இங்கே கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாரும் நாளைக்கு ரெடியாக இருக்கணும்னு இங்கே பிரார்த்தனை. இங்கே பெருந்தேவி தாயார் பெரிய மனசோட காத்துட்டுருக்கா. அப்படி ஒரு கல்யாண வைபவத்தை நம்ம எல்லாரும் நம்ம பெருமாளுக்கும் தாயாருக்கும் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம்.
அப்படி ஒரு உற்சவம் நாளைக்கு இன்னைக்கு சுவாமியோட வாயால் ஹயக்ரீவர் பிரபாவத்தை கேட்டுட்டு நாளைக்கு கல்யாண உற்சவத்தை கொண்டாடிட்டு நாளைக்கு நாளையோட மகிமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாளைக்கு கீதையிலிருந்து பிரபாவத்தை எடுத்து சொல்லி நம்ம சுவாமி சாதிச்ச மாதிரி நாளைக்கு வந்து பெருந்தேவி பேரொருளாளர் திருக்கல்யாணத்தோட உற்சவ மகிமையும் சேவிச்சு சாதிக்கிறார். நாளைக்கு எல்லாரும் திருக்கல்யாண உற்சவத்துக்கு வாங்க. கார்த்தால இங்க திருக்கல்யாண உற்சவம் சேவிச்சிருங்க. சாயந்தரம் பெருந்தேவி பேரருளாளன் திருக்கல்யாணத்தை உபன்யாசமா அனுபவிச்சிருவோம். அடியான் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. அந்த ஒரு விஷயமும் இல்லாம அந்த தஞ்சாவூர்ல சாதிச்ச அந்த விஷயத்தையும் நீங்க சாதிக்க கர்ம அதை அடுத்த நாள் சொல்லலாமா? கீதை காட்டும் பாதை அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சுவாமி வந்திருக்காருன்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா லௌகிக ஆளுக்கு வந்து இன்டெப்த் என்னங்கிறத தெரியற மாதிரி உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லுவார். அதனால எல்லாம் கலந்த கலவையாக தான் நாங்கள் சுவாமியை பார்க்குறோம். அதனால எல்லாம் கலந்து இருக்கும், எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் ஓடி இருந்து. ஏன்னா சுவாமி வந்து அங்க பேசின விஷயங்கள் எல்லாரையும் மனசு தொட்டுது. அதனால அயோத்தியா மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காதுல வாங்கிக்கணும்னா 2-3 விஷயங்கள் கலந்து. ஏன்னா இன்னைக்கு முத நாள் ஹயக்ரீவரை பத்தி இந்த உற்சவம் ஏன் நடக்கிறது, எதுக்காக நடக்கிறது, அவர் யார் என்னங்கிற விஷயங்களை தெரிஞ்சிட்டோம். நாளைக்கும் நாளன்னைக்கும் அவர் என்னென்ன விஷயங்கள் மனசுல இருக்கோ அவர்கிட்டேருந்து, ஏன்னா இவ்வளவு நாள் சொன்ன விஷயங்களை நமக்கு மொத்தமா கலந்த கலவையா நமக்கு கொடுக்கறதுக்காக சுவாமி வந்து நமக்கு முக்கியமா நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டே இருக்கார். அதுதான் வேணும். ஒரு மனுஷனுக்கு மனம் எப்போ சந்தோஷமா இருந்ததுன்னா சொல்ற வார்த்தைகளை கேட்கணும்னே சிரிப்பு வந்துடணும். அப்போ மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். அப்போ யார் ஒருத்தன் தன்னை மறக்கிறானோ அவன் வாழ்நாள்ல இந்த இடத்துக்கு வந்துடுவான். எதுக்காக இங்க வந்தோம்? நம்ம பெருமாளை பத்தி கேட்கறதுக்காக வந்தோம். அந்த விஷயத்தை பெருமாளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டார். மதுக்கையிடவர் எப்படி இருப்பார் நமக்கு எப்படி தெரியும்? ஆனா மடியில உட்கார வச்சுட்டார். பெருமாள் மடியில உட்கார வந்தாரோ நம்ம மடியிலே உட்காந்து நம்மளே நசிக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டார். அவன் அந்த கம்மு நம்ம கையில இருக்கோ, நம்ம தான் பூமியில தடவினோமோ அப்படியெல்லாம் பாவத்தை கொண்டு வந்துட்டார். அவர் தடவினாரோ இல்லையோ, நாங்களாம் தடவின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுது. அப்படி ஒரு ஃபீலை கொடுத்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆச்சரியமான ஹயக்ரீவரோட உற்சவம் 18வது வருஷத்துல இப்படி ஒரு கீதைக்கு அத்தியாயம் 18 இந்த வருஷம் சுவாமி கீதையோட உபன்யாசத்தையும் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கார். ஆனா இங்க எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களை லைக்க வச்சுட்டார். அதுக்குள்ளேயே லைக்க வச்சுட்டார். ஏன்னா அவள்லாம் பேசணும்னு ஆசையா இருக்கும். அவ சார்பில் நாம சொன்ன வார்த்தைகள்லாம் பேசிட்டோம். இன்னும் நாளைக்கும் நாளன்னைக்கும் உங்களோட உபன்யாசம் வருஷா வருஷம் எங்களுக்கு இந்த கைங்கரியம் இருந்துட்டே இருக்கணும்னு இதுல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மேலும் தொடரும். அவரோட கைங்கரியங்கள் பரிபூர்ணமா லோகக்ஷேமத்துக்காகவும் லோகத்திற்காகவும் தொடர்ந்துட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராமராம்.